நான் சொல்கிற படத்தை தைரியமாக பார்க்குறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டா. ஆக்சுவலாக ரிலீஸ் ஆன படம் என்னென்னா ஹரிஹர வீரமல்லு. ஸோ இது வந்துட்டு இப்போ தேட்டர்ஸில் தெலுங்கு அண்ட் தமிழ் டப்பில் ரிலீஸ் ஆகிருக்கு. நம்ம பவன் கல்யாண் நடிச்சிருக்காப்புல. இதில் ஒன்லைனே எடுத்துக்கிட்டோம்னா, பவன் கல்யாண் வந்துட்டு ஒரு அதிசய பிறவி மாதிரி வந்து ஒரு குருமார்கள்ட்ட சிக்கிறாங்க. ஸோ சின்ன குழந்தையா. ஸோ அவங்கள எடுத்து அந்த குருமார்கள் வளர்த்துறாங்க. ஸோ இது ஒரு கதையாக. இன்னொரு சைடு வந்துட்டு தன்னுடைய கொடி தான் வந்துட்டு எல்லா இடத்துலையும் பறக்கணும் ஸோ அப்படின்னு நினைக்கிற ஒரு வில்லன். ஸோ அதில் வந்துட்டு சில ரிலீஜியஸ் பாலிடிக்ஸும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை வச்சு தான் படத்தை கொண்டு போயிருப்பாங்க. படம் வந்துட்டு என்ன சொல்கிறது, பாஸ் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா பெட்டு கட்டுறேன் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க அப்படின்னு வச்சுக்கலாம். பிகாஸ் வந்து இந்த படத்தில் ஒன்று நல்லா இல்லைனா பரவாயில்ல, படமே நல்லா இல்லைனா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி இருந்தது. மியூசிக்லேருந்து ஸ்க்ரீன் பிளேலேருந்து ஒன்றுமே நல்லா இருக்காது. எடிட்டிங்கும் சரி, அண்ட் அதே போல் ஹீரோவுடைய மாஸ் சீன்ஸுன்ற பேரில் சில சீன்ஸ் வச்சுருப்பாங்க. பவன் கல்யாணுக்கு மேபி அந்த 2-3 சீன்ஸுன்றது சில இடத்துல ஒர்க் ஆகிருந்தது. பட் ஆனால் அதை தவிர்த்து படமே சொல்லணுன்னா இட் இஸ் அ பீஸ் ஆஃப் அன்வான்ட் திங், லைக் ஷிட்னு கூட வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான். இதை தவிர இதுக்கு ஒன்றுமே சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அண்டு ரேட்டிங்ன்றது ரொம்ப குறைவு தான். ஸோ அதனால் முடிஞ்சால் உயிர் தைரியம் இருந்துச்சு, உயிரோட தான் இருப்பேன் இந்த படத்தை பார்த்துறோம் அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய மூவி கண்டென்ட்ஸ் பார்க்குறதுக்கு நம்மளுடைய சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.